ரேசன் அரிசியில் மாவுக்கு வந்து எப்படி ரேஷியோ கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெடிமேட் சப்பாத்தியும் இதில் வருதுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ வந்து மாவுக்கு வந்து அரைப்படி நான் அரிசி எடுத்திருக்கேங்க. அதாவது ரேசன் அரிசி. இது வந்து உலக்கு வந்து 200 கிராம் உலக்குங்க. இதில் வந்து இப்போ 2 போட்டிருக்கேன்னா இது வந்து 3வது உலக்குங்க. 4வது உலக்குக்கு வந்து பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதாவது வந்து இப்போ 200 கிராம் உலக்கில் அரைப்படியில் வந்து 4 உலக்கு போட்டால் அரைப்படி வந்துடுதுங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 4 கிளாஸ் எடுத்தீங்கன்னா 4:1 எதில் எடுத்தாலும் நீங்கள் 4:1 தாங்க கணக்கு. இப்போ பத்தாததுக்கு வந்து 4வது உலக்கு வந்து பச்சரிசி போட்டுக்கிட்டே கொஞ்சோண்டு கையில் அள்ளி போட்டுக்கிட்டோம்னா அரைப்படி கணக்கு வந்துடுதுங்க. இது தாங்க மெஷர்மெண்ட்டு. இதில் ஒரு ஆளாக்கு வந்து தாராளமாக நீங்கள் உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கிறலாம். நல்லா பொங்குற உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டமாகவே போடலாம். இல்லை கொஞ்சம் உளுந்து வந்து பொங்குறது கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல் வந்து அள்ளி போட்டுக்கிறலாம். நான் வந்து எப்பயுமே படியை வந்து சும்மா போட மாட்டேங்க. 2-3 அரிசி தான் அள்ளி போடுவேன். அவ்வளோதாங்க. வெந்தயத்தை ஒரு ஸ்பூனை போட்டு ஊற வச்சிட்டோம்னா வந்து நம்ம காலையில் வந்து அரைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆளாக்கு தான் வந்து நம்ம கடைக்கில் தான் வந்து உளுந்து அள்ளுறேன். வீட்டில் வந்து உளுந்து கிடையாது பார்த்துக்கோங்க. கடையில் வந்து மாமா வந்து வேலை விட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வீட்டில் உள்ள வேலையை போய் பாரு, நான் வந்து கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையும் பார்த்துக்கிட்டு கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு ஜாமானும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. எங்களுடைய பொழுது வந்து எப்பயுமே அன்றாடம் 2 பேர், நானும் எங்கள் மாமா வந்து எங்கள் வீட்டில் இப்படித்தான் போகும் பார்த்துக்கோங்க. அவர் வரையில் கொஞ்சம் பேசலாமா வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட வந்து, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கோடைய ஷெட்யூலை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ கொஞ்சம் நேரம் என்னை ஃப்ரீயாக விட்டுருமா, நான் கொஞ்சம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னுவாங்க. நானும் ஓகே மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுவேன். அப்புறம் வந்து இதை வச்சு தாங்க ஒரு கான்ட்ரவர்சியே போய்கிட்டு இருந்துச்சு. இது என்னடா ப்ளூடூத்தை வாங்கிட்டு வந்துட்டார், இது வந்து 2 இருக்குது, 2மே ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து ஆளுக்கு ஒன்றா யூஸ் பண்ணலாமா அப்படின்ற இந்த கன்ஃபியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது நான் ஒன்று மாமா ஒன்று யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேங்க. இது வந்து நான் நைட்டு வந்து எனக்கு வச்சு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு தான். என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஒத்த தலைவலி அப்படி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து இந்த நீலகிரி தைலத்தை தான் வந்து தேய்ச்சிக்கிட்டு படுத்திருந்தேன். இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக வைக்கக்கூடாது தான். எமர்ஜென்சி கீ வந்து ஆமாம் ஆமாம் நான் என் வேலையை பார்க்குறேன் போய். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடிமேட் சப்பாத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் நான் வந்து முட்டை கிரேவி வச்சுருவோம். சும்மா நார்மல் தொக்கு தாங்க வச்சேன். தேங்காயெல்லாம் இன்னும் அரைச்சி ஊற்றலை. கடைக்கில் ஜாமான் எடுத்து வரையிலே பார்த்துக்கோங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிருவேன் நான். போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி, கடையும் வீடு ஒன்றுன்றனால நமக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது. 10 அடி தூரம் ஒன்றும் தள்ளி போகிறது கிடையாது. நீங்கள் ரேஷன் அரிசி ஊற வைக்கையில் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சாலும் சரி, இல்லை ஊற வச்சுட்டு பின்னாடி கழுவுனாலும் சரி, இப்போ எல்லாமே தட்டு போட்டு மூடிட்டேன். உளுந்துக்கு காலையில் தான் தண்ணி ஊற்ற போகிறேன் நான். சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. முட்டை வந்து 3 முட்டை வேக வச்சுக்கிட்டு இருந்தேங்க. இந்த கோழிகளோட எனக்கு எப்பயுமே பஞ்சாயத்து தாங்க. ஒரு வேலை பார்க்கக்கூடாதுங்க. என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. காது கேட்குதா கேட்கலையா? என்னைய முட்டாள் ஆக்காதீங்க சொல்லிட்டேன் இந்த ப்ளூடூத்தை போட்டு. அப்போ கேட்குது. அப்போ நான் ராதியா என்ன சொல்ல வந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ போங்கல, எனக்கு இதில் வேற பாருங்க அநியாயம் பண்ணுறது. அதில் அடிக்க தான் என்னை வேலை பார்க்க விட மாட்டேங்குதுல்ல. பார்த்தீங்களா பஞ்சாயத்தை எப்படியெல்லாம் எனக்கு போகுதுன்னு. இந்த கோழி அப்படிதான் நான் அருகையில் இந்த மாதிரி வந்துச்சுங்கன்னா நான் வந்து 2-3 சின்ன வெங்காயம் அள்ளி போட்டுருவேன். நான் அப்படியெல்லாம் வந்து பாரபட்சம் பார்க்குறவில்ல. எனக்கு வந்து வாயில்லா ஜீவனும் சரி, நாயும் சரி, எங்கள் வீட்டுக்கு வர அணில் எல்லாமே பார்த்துக்கோங்க, இவங்க தான் என்னோட பிள்ளைங்களே. அதனால் வந்து இவங்களோட ரொம்ப வந்து நான் அட்டாச்மெண்ட்டில் இருப்பேன், பயங்கர அட்டாச்மெண்ட்டில் இருப்பேன் நான். சாப்பிடுங்களா. இந்த மாதிரி கோழிகளுக்கெல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெங்காயம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூடு தணியுங்க. சரி வந்து எல்லாமே நறுக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான்.
வந்து எப்பயும் போல் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டு இது கூட வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேங்க. ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இஞ்சி வெள்ளைப்பூடோட ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அன்னாச்சி பூ வச்சு தட்டி போட்டிங்கன்னா சும்மா ஒன்றும் பாதியும் போட்டிங்கன்னா அதுவுமே வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கிராமத்து ஸ்டைலில் பட்டையை கிளப்பும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். தேங்காயோட கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இல்லாட்டினா கசகசா அரைச்சி ஊற்றலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு பொட்டுக்கடலை போடுற டேஸ்ட்டு பிடிக்காது. இந்த சேலத்து பக்கம் கோயம்புத்தூர் சைட்லாம் பொட்டுக்கடலை போடுவாங்க. ஆனால் நம்ம மதுரை பக்கம் அந்த அளவுக்கு கிடையாது. முந்திரியை தாங்க அரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே அரைச்சி ஊற்றல. சும்மா நம்ம தக்காளி குழம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். முட்டையை வந்து அவிச்சு போட்டு வச்சுருக்கேங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த சப்பாத்தி, அதாவது ரெடிமேட் சப்பாத்திங்க. கடைக்கு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு வந்தேன். அது ஓகே 2 நாள் ஆச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுருக்க முடியாது. போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதுவும் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் சுத்தமாக ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். சாரிங்க, இடையில வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக தான் எப்பயும் போல் வந்து நம்ம சப்பாத்தி அவங்க திரட்டி வச்சுருக்காங்க. ஒரு 10 சப்பாத்தி இருக்குங்க. 2 பேர் இல்லை ஒரு குழந்த இருக்கிற வீட்டிலனா நல்லா தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க. 3 சப்பாத்தியாக சாப்பிட்டா கூட 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 2 பேர் சாப்பிடலாம். அந்த மாதிரி தான். லேசாக தான் உப்பி வருது. நான் போட்டப்போ கொஞ்சம் உப்பெல்லாம் வர்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உப்பி வரலை. சைடில் வந்து குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த முட்டையை தூக்கி போட்டு வச்சுட்டோம்னா அந்த கிரேவி ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்களுக்கு இது தாங்க.